Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 questions வந்து current affairsல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, Japan was recently affected by which typhoon அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, Japanese sideல Pacific Ocean sideல cyclone தான் typhoon அப்படின்னு சொல்லுவாங்க. So, ஜப்பான்ல ரீசென்ட்லா அட்டாக் ஆன டைஃபூன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷான்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ஷான்சன் டைஃபூன். ஓகே, அடுத்தது புக்ஸ் லைக் Destruction of Hyderabad, Article 373, History of Jammu and Kashmir was written by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜி நூரானி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பாரு. ஸோ ரீசென்ட்லி இறந்துட்டாங்க, அந்த பேசிஸ்ல வந்திருக்கு. சரியா, அடுத்தது முஸ்லிம் மேரேஜ் டைவர்ஸ் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பில் வாஸ் பாஸ்ட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கட்டாயமா பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லாவா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அசாம் கவர்மெண்ட் தான் இந்த ஒரு பில்லை ஆக்டா மாத்திருக்காங்க. சரியா, அடுத்தது ஹூ டாப்டு த இந்தியன் ரிச் லிஸ்ட் அரௌண்ட் 11 lakh crore இன்கமோட இந்தியாவில் ரிச்சஸ்ட் பர்சனா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம் அதானி. அடுத்த செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டாப் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம் அதானி. சரியா, லாஸ்ட் கொஸ்டின், இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்டான விஷயம், இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா September 8 தான் வேர்ல்டு லெவலில் இன்டர்நேஷனல் லிட்ரஸி டேவா அப்சர்வ் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ September 8 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.